புதுச்சேரியின் பொக்கிஷம் முருங்கம்பாக்கம் கலை கைவினை கிராமம். புதுச்சேரி ஆன்மீக அன்பர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் சொர்க்க பூமி என்றால் அது மிகையல்ல. இவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய எண்ணற்ற இடங்கள் புதுச்சேரி முழுவதிலும் நிறைந்துள்ளன. அதில் ஒன்றாக திகழ்வது முருங்கம்பாக்கம் கைவினை கிராமம். புதுச்சேரி வாழ் மக்களின் கைவினை பொருட்களின் பொக்கிஷமாக விளங்குகிறது இந்த கிராமம் என்றால் அது சற்றும் மிகையல்ல. என்றாலும் புதுச்சேரிக்கு வரும் பலருக்கும் தெரியாத ஒரு பகுதியாக இந்த கிராமம் அமைந்துள்ளது. ஒரு மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை விளக்குவதற்கு அங்குள்ள பாரம்பரிய கலைகளும் கைவினை பொருட்களுமே சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். ஏனெனில் அவைதான் அப்பகுதி வாழ் மக்களின் பாரம்பரிய வாழ்வியலை வெளிப்படுத்துகின்றன. இந்த கிராமம் 4 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. அரியாங்குப்பம் ஆற்றங்கரையில் முருங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இதனை புதுச்சேரி அரசின் சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் கடந்த 2016ஆம் ஆண்டில் உருவாக்கி சிறப்பாக நிர்வகித்து வருகின்றது. இதில் மத்திய அரசின் பொம்மலாட்ட அரங்கும் வன விலங்குகள் அரங்கும் குழந்தைகளையும் பள்ளி மாணவர்களையும் மகிழ்விக்கும் இடமாகும். இந்த கலை மற்றும் கைவினை கிராமத்தின் முக்கிய குறிக்கோள் இந்தியாவில் மறக்கப்பட்ட கைவினை பொருட்கள் மற்றும் கலை வடிவங்களுக்கு புத்துயிர் தருவதும் திறமையான கலைஞர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் ஆகும். கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள சுமார் 24 கடைகள் இங்கு உள்ளன. மேலும் இக்கலைப்பொருட்கள் தயாரிப்பினையும் அதனை உருவாக்கும் கைவினை கலைஞர்களையும் நீங்கள் நேரில் கண்டு மகிழலாம், கலந்துரையாடலாம். ஒரு கடையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞர் மற்றும் மாநில அரசின் விருதாளர்கள் கடைகளும் உள்ளன. இங்குள்ள அனைத்து கலைப்பொருட்களுமே விற்பனைக்கு உள்ளவைதான். இவற்றை உரிய விலை கொடுத்து நீங்கள் உங்கள் அன்புக்கு உரியவர்களுக்கு பரிசளிக்கலாம். தனித்துவமான டெரகோட்டா படைப்புகள், மண்பாண்டங்கள், தேங்காய் ஓடு சிற்பங்கள், கல் சிற்பங்கள், கடல் சிற்பங்கள், மரச்சாமான்கள், வாசனை மெழுகுவர்த்திகள், காலணிகள், கைகளால் உருவான விளக்குகள், கைத்தறி பைகள், விதவிதமான ஊஞ்சல்கள், இப்படி பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்கின்றது. அனைத்து வகையான கலை பொருட்களுக்கும் மொத்த ஆர்டர்களும் கூட ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இங்குள்ள ஒரு கடையில் அழகிய மண் சிற்பங்களை தயாரிக்கும் கலைஞரை சந்தித்தோம். இவர் மாநில அரசு மற்றும் பல்வேறு விருதுகளை பெற்ற கலைஞர் ஆவார். டெரகோட்டா நாங்கள் பாரம்பரியான தாத்தா காலத்துக்கு உருவாக்குறோம். டெரகோட்டா பல விதமான பொருட்கள் செய்கிறோம். நவீனமாக குதிரை, யானை, ஹாட் பாக்ஸு, ரைஸ் குக்கரு, விளக்குகள், ஒரு 1000 மாடல்களுக்கு சம்மந்தப்பட்ட விளக்குகள் எல்லா ஐட்டமும் செஞ்சுருந்தோம். இந்த விளக்கு வெளியூருக்குலாம் சேல்ஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் காலேஜ், நம்ம ஸ்கூலுக்கு மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நான் ஒரு 20,000 குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். கலைமாமணி பாண்டிச்சேரியில். இதை இங்கே ஒரு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே எங்களை ரொம்ப டெவலப் ஆகிறது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல பெருமையாக சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அரிக்கமேடுன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த அரிக்கமேட்டில் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு ஊர் அழிஞ்சிருக்குது. அந்த இடத்துல வர்த்தகம் நடந்துருக்குது. நடந்துருக்கும்போது ரோமன் காலத்தில் சொல்கிறாங்க. அப்போ ஒயிட் பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பாட்ரி நான் பண்ணேன். அந்த பாட்ரியை அந்த காலத்தில் எடுத்து காமிச்சாங்க. அதை அந்த ஒர்க் பண்ணி வச்சுருக்கிறேன். நினைவு சின்னமாக இங்கே பாண்டிச்சேரியினுடைய நினைவு சின்னமாக இங்கே அரிக்கமேட்டில் என்ட்ரன்ஸில் இங்கே வச்சுருக்கிறேன். எப்போ யார் வந்தாலும் சுற்றி பார்க்கலாம். அரிக்கமேடு ஒரு ஃபேமஸான ஒரு இடம். இந்த இடத்துக்கு பெருமை சேர்க்கணும். எல்லாரும் வருகை இருந்து வரவேற்பு. இது தோல் பொம்மலாட்ட கலை அரங்கு. 2023ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தேசிய கலை அறிவியல் மையம் புதுச்சேரி பிராந்திய பிரிவால் தொடங்கப்பட்டது. இந்த அரங்கில் அரிதான 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தோல் பொம்மலாட்ட கலைப்பொருட்களின் அரங்கம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இவை பொம்மலாட்ட கலைஞர் வாதனூர் ராஜப்பா குடும்பத்தினரின் தனிப்பட்ட 5 தலைமுறை சேகரிப்புகளாக விளங்குகின்றன. பாரம்பரிய தோல் பொம்மலாட்ட கலைஞர்களின் பங்களிப்பை மதித்து அதை ஆவணப்படுத்தும் உயர்ந்த நோக்கத்தில் இந்த அரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவும் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் ஓர் வரப்பிரசாதம் என்றால் அது மிகையல்ல. இங்கே இடம்பெற்றுள்ள மற்றொரு முக்கிய அரங்கு நுழைவாயிலின் இடதுபுறம் உள்ளது. இது வன விலங்குகள் கலைக்கூடமாகும். இந்த கலைக்கூடத்தை அவசியம் பார்வையிட தவறாதீர்கள். இது யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன் உருவாக்கியது. இங்கு நீங்கள் சிங்கம், புலிகள், யானை, மான், நாய், பறவைகள், குரங்குகள் மற்றும்
பல்வேறு விலங்குகளின் உண்மையான வடிவத்தை காணலாம். இங்குள்ள விலங்கு பொம்மைகள் உயிரோட்டமாகவும் காட்டில் நுழைந்த உணர்வையும் குழந்தைகளுக்கு நிச்சயம் தரும். பெரியவர்களும் இந்த கலை அரங்கை நிச்சயம் ரசிப்பார்கள். யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு பூபேஷ் குப்தா அவர்கள் எண்ணற்ற விருதுகளை பெற்றவர். இந்த அமைப்பு வனவிலங்கு சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களை தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா முதலான மாநில வனவிலங்கு துறைகளுக்கும் வழங்கியுள்ளது. ஆரோவில் போன்ற அமைப்புகள் பலவற்றிலும் பெரும் பங்காற்றி வருபவர் இவர். இவரை சந்தித்தோம். வணக்கம், நான் டாக்டர் பூபேஷ் குப்தா, ஃபவுண்டர் ஆஃப் யுனிவர்சல் ஈகோ ஃபவுண்டேஷன். எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான நோக்கம் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தோம்னா மரக்கன்றுகள் நடுவது. ஸோ 2017 ஆரம்பித்து 2025 8 லட்சம் மரக்கன்றுகள் வந்து நாங்கள் நட்டு முடிச்சிருக்கோம். ஸோ அதே போன்று எப்படி விலங்குகளை மாணவர்களிடத்திலையும் பொதுமக்களுக்கும் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கும். இந்த வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் முருங்கம்பாக்கம் பாண்டிச்சேரியில் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான அனிமல்ஸோடைய சிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சைஸு, ஒரிஜினல் கலர், அந்த அனாட்டமி எல்லாமே மாறாமல் அதுக்கு தத்துவமாக பண்ணி வச்சுருக்கோம். இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டை வந்து உருவாக்கணும். முன்னாடிலாம் பார்த்தோம்னா அனிமல்ஸை பார்த்தா மனிதர்களுக்கு வந்து ஒரு பயம், அது மாதிரி ஒரு ஃபீல்ட்லேயே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பொதுமக்கள் எல்லாம் வந்து அந்த பயம் போய் இன்னைக்கு அனிமல்ஸ் மேலே ஒரு அஃபெக்ஷனாக லவ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த இடத்த பார்த்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது போன்ற நம்ம பல்லுயிர் பெருக்கத்தையும் இயற்கையும் பாதுகாக்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும், சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும், இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் எல்லாம் இயற்கை கொடுத்த நமக்கு பெரிய வரம். திரும்ப இயற்கைக்கு நம்ம என்ன பண்ண போகிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. அதனால இந்த வனவாழ் உயிரினத்தையும் இயற்கையும் பாதுகாட்டோம்னா இயற்கையும் நல்லா இருக்கும், நம்மவும் நல்லா இருக்கும், வருங்கால சந்ததியிலும் நல்லா இருக்காங்க. இந்த ஆஸ்பெக்டில் தான் உருவாக்கியிருக்கோம். இதே போன்று இன்னொரு கேலரி ஆரோவில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி பாரத நிவாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பயன்பெறுங்க. இயற்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியுங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்த சந்ததியினருக்கும் கொஞ்சம் இயற்கையை நம்ம விட்டு வைக்கணும். அந்த அடிப்படையில் இயற்கையை பாதுகாப்போம், நலமுடன் வாழ்வோம். தேங்க்யூ. இந்த அழகிய கிராமம் எங்குள்ளது? புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி நகரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் முருங்கம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தின் அருகே ஓடும் அரியாங்குப்பம் ஆற்றின் கரையோரம் இந்த எழிலான கிராமம் அமைந்துள்ளது. இதற்கு நுழைவு கட்டணம் ஏதுமில்லை. இது திறந்திருக்கும் நேரம் விடுமுறை ஏதுமின்றி அனைத்து நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை திறந்திருக்கும். கலை மற்றும் கைவினை கிராமத்திற்குள் இலவச வாகனங்கள் நிறுத்துமிடம், ஓய்வறை வசதிகள் உள்ளன. மேலும் இந்த கிராமத்தில் ஒரு மாநாட்டு அறை, வெளிப்புற அரங்கமும் அமைந்துள்ளன. இது தவிர வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கைமேடு, மாங்க்ரோவ் காடுகள், பாண்டிச்சேரி மீன்பிடி துறைமுகம் மற்றும் ஆற்று முகத்துவாரத்தில் சதுப்பு நில படகு சவாரி போன்றவற்றிற்கும் வசதிகள் உள்ளன. இதற்கு தனியே கட்டணம் செலுத்த வேண்டும். புதுச்சேரி அழகான நகரம் மட்டுமல்ல, அங்கு உருவாகும் பொருட்களும் கூட அழகுதான். நீங்கள் கலை மற்றும் கைவினை கலைகளில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் உங்கள் பயணத் திட்டத்தில் முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சரியான தேர்வாக இருக்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பெற நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தி ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.